உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் நானே. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பேச்சுவார்த்தை 14 அம்ச கோரிக்கைகள் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். ஈரானிடமிருந்து பதில் வரும் என்று வழி மீது விழிவைத்து காத்திருந்தார்கள். பதில் கிடைத்ததா என்ன என்று கூறுங்கள். தற்போதுதான் பிரேக்கிங் நியூஸ் என்று போட்டிருக்கிறார்கள். ஈரான் பதிலை அனுப்பி இருக்கிறது. அதாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது தீர்மானத்தை ஈரான் அனுப்பி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அது என்ன வகையான பதிலை ஈரான் அனுப்பி இருக்கிறது என்று இதுவரையில் தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் இனித்தான் அது தொடர்பான விடயங்கள் தெரிய வரும் என்று. அதே சமயம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், ஈரான் தொடர்ந்து தங்களுடன் விளையாடி கொண்டிருப்பதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அது 47 வருடங்களாக ஈரான் அதைத்தான் செய்கிறது என்ற தொடர்பில் ட்ரம்ப் கருத்து தெரிவித்திருக்கின்றார். மார்கோ ரூபியோ கூட உங்களுக்கு தெரியும், நேற்று தெரிவித்திருந்தார் 24 மணி நேரத்துக்கு ஈரான் பதிலை தாங்கள் எதிர்பார்ப்பதாக கூறியிருந்தார். அதே சமயம் ட்ரம்பும் கூறியிருந்தார், தாங்கள் ஈரான் பதில் விரைவில் கிடைக்கும் என்று. ஆனால் ஈரான் என்ன பதிலை கொடுத்திருக்கிறது என்பது தொடர்பாக எந்தவித தகவல்களும் இப்போதைக்கு வெளியில் வரவில்லை. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப யூகோவ் என்ற அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்திய ஆய்வுகளில் கிட்டத்தட்ட 62% அமெரிக்கர்கள் ஈரானுடனான போரில் அமெரிக்கா தோற்று விட்டதாக நம்புவதாகவும், அதே நேரத்தில் 13% பேர் மட்டுமே அமெரிக்கா போரில் வென்றதாக நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ப்ரொஃபசர் டேவிட் கிப்ஸ் என்றவர் அரிசோனா பல்கலைக்கழகத்தின் அமெரிக்காவின் ஃபாரின் பாலிசி ஸ்காலரா இருக்கிறார். அவர் கூறியிருக்கின்றார், அதாவது 2 போர்கள் அமெரிக்கா மேற்கொண்ட, அதாவது உக்ரைன் போர், மற்றது மேற்காசியாவில் இடம்பெற்ற ஈரான் போர், இந்த 2 போரும் அமெரிக்காவின் மேலாண்மையை முறித்து விட்டதாகவும், இதிலிருந்து அமெரிக்கா இனி சபை பண்ண முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் கூட அமெரிக்காவால் தடுக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும், ஆனால் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா இல்லையான்றது கூட தங்களுக்கு இப்போது சொல்ல தெரியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது அமெரிக்கா இப்போது போரை நிறுத்தினால் கூட அது ஈரான் வென்றதாகத்தான் முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்தில் அரசுகளே, பேச்சுவார்த்தை அந்த பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன முடிவு வரும் என்று இப்போ அனுப்பியிருக்கிறார்கள், பாகிஸ்தான் ஊடாக அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் ஒன்றும் தெரியவில்லை என்று நீங்கள் கூறினீர்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் பின்புலத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் போர் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இப்ப கப்பல் ஒன்று கூட எரிந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? தொடர்ச்சியாக இருதரப்பும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரான், உங்களுக்கு தெரியும், நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் 3 கப்பல்கள், இன்று வரையிலும், அதாவது நேற்று அந்த 3 பிறகு 4 கப்பல்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக தாக்கி இருக்கிறது. சிலவற்றை ஈரானின் கடற்பகுதிக்குள் வைத்து கூட தாக்கி இருக்கின்றது, நீண்ட தூர ஏவுகணைகளால். ஈரான் இப்போது கூறியிருக்கின்றது, இனியும் அமெரிக்காவின் தாக்குதல்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறது. அதே சமயம் ஈரானும் பதில் தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. அதாவது துபாயின் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அருகிலுள்ள கடற்கரை பகுதியில் ஒரு கப்பல் ஒன்று இன்று தீப்பிடித்து எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் காரணம் எதுவும் தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஐக்கிய அரபு அமீரகம் மீதும் மற்றது குவைத் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல், ஆளில்லாத விமானங்களின் தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஈராக்கின் குர்திஸ் படை அமைப்பினர் இருக்கின்ற பகுதிகள் மீது இன்றும் வெடிப்பதிர்வுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன.
ஏனென்றால் இப்ப ஒரு தகவல்கள் வந்திருக்கின்றது. குர்திஷ் அமைப்பினரை பலப்படுத்தி அவர்களுக்கான ஒரு தீர்வை கொடுத்து அவர்களை கொண்டு தாக்குதலை முடுக்கி விடுவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. எனவேதான் ஈரான் இப்போது திருப்பி மீண்டும் மீண்டும் குர்திஷ் அமைப்பினரை அவர்களின் தளங்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஏபில் பகுதியில், ஈராக்கில் இருக்கின்ற ஏபில் பகுதியில் இன்று ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் பல தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் கத்தார் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவல்களின் அடிப்படையில் அபுதாபியில் இருந்து வந்து கொண்டிருந்த ஒரு வர்த்தக சரக்கு கப்பல் ஞாயிற்றுக்கிழமை காலை மொசாஜித் துறைமுகத்துக்கு வடகிழக்கே கடல் எல்லைக்குள் இருந்த போது அதன் மீது அது ஒரு ட்ரோனினால் தாக்கப்பட்டதாகவும் கப்பலில் தீ விபத்து ஏற்பட்ட போதும் அது அங்கிருந்த பணியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றது. அதே நேரம் பைனான்சியல் டைம் என்ற நாளேடு தெரிவித்திருக்கின்றது, ஈரானிடம் ஏவுகணைகள் அல்லது டோபிட்டோ வகைகளை ஏவக்கூடிய 1000க்கு மேற்பட்ட ஆள் இல்லாத தாக்குதல் படகுகளும் 500 தொடக்கம் 1000 வரையிலான அதிவேக தாக்குதல் படகுகளும் இருப்பதாகவும், அந்த பதிப்பின்படி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களுடன் இணையும் போது இந்த படகுகள் இன்னும் ஆபத்தானவையாக மாறுகின்றன என்றும், ஏனெனில் அச்சுறுத்தல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை கப்பல் நிறுவனங்களை ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்வதை தவிர்ப்பதற்கு அல்லது காப்புறுதி விகிதங்களை அதிகரிப்பதற்கு ஆன அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அருணர்களே, இந்த ஹோமோஸ் நீரிணை அணு ஆயுதமாகவும் போர்க்களமாகவும் மாறியிருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் கப்பம் கேட்பதும், ஈரானியர்கள் இந்த ஹோமோஸ் நீரிணை வைத்து கப்பம் கேட்பதும், அவ்வாறு அவருடைய கருத்துக்கள் இருக்கின்ற நேரத்தில் ஹோமோஸ் நீரிணை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த போரில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்றும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் F-38 விமானம் ஒன்று அவசர கோடை ஒன்று கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த அதாவது நேற்று முன்தினம் நேற்று என்று நினைக்கிறேன் சனிக்கிழமை நாங்கள் ஒரு தகவலை சொல்லியிருந்தோம். அதாவது அமெரிக்காவின் டேங்கர் விமானம் ஒன்று KC-135 அது அவசர சமிக்கையை கொடுத்திருந்தது. பிறகு அந்த விமானம் காணாமல் போனதாக கூறினார்கள். விழுந்ததா அல்லது இறக்கி விட்டார்களான்றது எதுவும் தெரியவில்லை. இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் F-35 ரக விமானம், அது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் 5ஆம் தலைமுறை விமானம். அந்த விமானம் ஓமான் கடற்பகுதிக்கு மேலால் பறந்து கொண்டிருந்த போது, கிட்டத்தட்ட 10,000 அடியில் பறந்து கொண்டிருந்த போது அது 7700 என்ற அவசர சமிக்கையை அனுப்பியதாக கூறப்படுகின்றது. ஆனால் அதற்கு பிறகு அந்த விமானத்துக்கு என்ன நடந்தது, எங்கு தரையிறக்கினார்கள் என்று இன்னும் தெரியவில்லை. இதனிடையே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த லிண்ட்வாட் என்ற தளத்தின் தகவல்களின் அடிப்படையில் ஈரான் படையினர் ஒரு சரக்கு கப்பலை மட்டும் இன்று ஹார்முஸ் வழி நீரிணையூடாக அனுமதித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த திரவ எரிவாயுவை ஏற்றி சென்ற LNG என்ற சரக்கு கப்பல் கத்தாரின் கப்பல். இதுதான் முதல் தடவை ஈரான் கட்டாரின் கப்பலை அனுமதித்திருக்கின்றது. அந்த கப்பல் ஈரானிடம் அனுமதி பெற்று ஈரான் கூறிய அந்த வரைபடத்தின் ஊடாக அந்த ஹார்முஸ் நீரிணையை சென்று கடந்திருப்பதாக கூறப்படுகின்றது. போர் ஆரம்பித்த பிற்பாடு கட்டாரின் 2 கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முற்பட்டாலும் ஈரான் அவற்றை திருப்பி அனுப்பியிருந்தது. ஆனால் இப்போது முதல் முறையாக ஈரான் அதை அனுமதித்திருப்பதாகவும், அந்த கப்பல் தற்போது ஓமான் கடலில் உள்ளது என்றும், மற்றது அதன் இலக்கு பாகிஸ்தானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அதாவது பாகிஸ்தானுக்கு கட்டாரில் இருந்து செல்கின்ற LNG எரிபொருட்களை ஈரான் அனுமதித்திருப்பதாக தெரிகிறது. ஈரானுக்கு எதிராக போர் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு ஹார்முஸ் நீரிணையினூடாக முதல் முறையாக கட்டாரின் கப்பல் இப்போதுதான் போகின்றது என்று கூறப்படுகிறது. அதே நேரம் ப்ளூம்பர்க் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது, இந்த பாரசீக வளைகுடாவில் இருந்து வரும் எரிபொருட்கள் விநியோகத்தை தடை செய்து விநியோக தடைகளை தாங்கும் திறனை குறைப்பதால் உலகளாவிய எண்ணெய் இருப்புகள் வரலாறு காணாத விகிதத்தில் கடுமையாக குறைந்து வருகிறது என்று சொல்லியும்,
இந்த தீவிர குறைவு வந்து மோதல் முடிவடைந்த பின்னரும் கூட பல காலம் நீடிக்கலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஈரான் அமெரிக்காவின் முற்றுகை, அந்த முற்றுகையை கூட ஈரான் பல மாதங்களுக்கு தாங்கக்கூடியது, கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேல் ஈரானால் தாக்குப்பிடிக்க கூடிய நிலையில் அந்த முற்றுகை இருக்கும் என்று கூறியிருக்கிற அதே சமயம் அல் ஜசீரா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஈரானிய துறைமுகத்திலிருந்து புறப்படும் இந்த கப்பல்களை அமெரிக்கா வந்து குறிவைத்து தாக்குவதால் ஈரான் இப்போது தரைப்பாதைகளின் ஊடாக தனது வர்த்தகத்தை மேற்கொண்டு வருவதாகவும், கிட்டத்தட்ட 10 மாற்று வழிகளை அது இப்போது பயன்படுத்தி வருவதாகவும், இவற்றில் ரஷ்யாவுக்கானது முக்கியமானது என்று சொல்லியும், சீன துறைமுகங்களுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதன் மூலம் தனது கடல்வழி பாதைகளில் உள்ள அமெரிக்க தடைகளை தவிர்க்க ஈரான் முயற்சிக்கிறது என்று சொல்லியும், இந்த கஸ்பியன் கடல் வழி பகுதியாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வர்த்தகங்கள் அதிகரித்து வருவதுடன் பாகிஸ்தானின் குவாதார் மற்றும் கராச்சி துறைமுகங்கள் ஈரானிய எண்ணெய் கப்பல்களுக்கு திறக்கப்படுவதாகவும், இது அமெரிக்காவின் தடையை ஈரானால் மீறக்கூடிய அல்லது தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையை ஈரானுக்கு ஏற்படுத்தி இருப்பதாகவும் அல் ஜசீரா தெரிவித்திருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறுங்கள், கட்டாரனுடைய முதலாவது கப்பலை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பயணித்த என்று நீங்கள் கூறும் பொழுது UAE மீது தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை எவ்வாறு அவர்கள் கையாளுகிறார்கள்? அதான் UAE பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், UAE இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது. எனவேதான் UAE மீது கடுமையான தாக்குதல்களை ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. அதாவது துபாய், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத் ஆகிய நாடுகள் மீது ஆளில்லாத தாக்குதல், விமான தாக்குதல்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் ஈரானில் இருந்து வந்த 2 ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை வீழ்த்தி இருப்பதாக இன்று கூறியிருக்கிறார்கள். அதாவது வளைகுடாவில் இருக்கின்ற நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் தான் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருப்பதாகவும், ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் மறுபலமாக இஸ்ரேலின் 2 அயன் டோம்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அந்த அயன் டோம்களை இயக்குவதற்காக இஸ்ரேலிய படையினரே ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் வந்து இறங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள்தான் அதை இயக்குவதாகவும் கூறப்படுகிறது. எனவேதான் ஈரான் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது கடுமையாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவரையில் கிட்டத்தட்ட 551 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 29 குரூஸ் ஏவுகணைகளும் 2265 ஆளில்லாத விமானங்களையும் தாங்கள் இடைமறைத்திருப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணையத்தின் பிரதிநிதியும் ஈரானின் உச்ச தலைவரின் ஆலோசகருமான இப்ராஹிம் ரொசாயி அவர் வந்து அமெரிக்காவை நோக்கி இன்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருப்பதாகவும், இன்றிலிருந்து எங்கள் நிதானம் முடிவுக்கு வருகிறது என்று சொல்லியும், எங்கள் கப்பல்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் தளங்களுக்கு எதிரான உறுதியான பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது அமெரிக்கா தங்கள் கப்பலை இனியும் தொடர்ந்து தாக்கினால் வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்காவின் தளங்கள் மற்றது ஏனைய அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற ஏனைய நாடுகள் மீதும் தாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார். அதே நேரம் ஈரானிய இராணுவத்துக்கு ஹமேனி, அதாவது மொய்தபா ஹமேனி அவர்கள் புதிய வழிகாட்டுதல்களை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானிய ஆயுதப்படைகளின் கூட்டு தலைமையகத்தின் தலைவர் அலி அயத்துல்லா ஹமானி வந்து ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா மொய்தபா ஹமானியை சந்தித்து அவரிடமிருந்து இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் எதிரிகளை உறுதியாக எதிர்கொள்வதற்குமான புதிய வழிகாட்டல்களையும் புதிய திட்டங்களையும் பெற்றிருப்பதாகவும் ஈரான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது ஆயுதப்படைகள் எந்த நேரமும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தொடர்ச்சியாக இரு தரப்பினரும் தாக்குதல்களையும் மேற்கொண்டு கொண்டு இருக்கின்ற அதே சமயம் இருதரப்பும் ஒரு முழு அளவிலான போருக்கு தாங்கள் தயாராகி கொண்டு வருவதையும் தான் இது காட்டுகின்றது. இப்போ ஹோர்முஸ் ஆடுகளத்தில் இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்குதலை நடத்தும் பொழுது, இப்போ நீங்கள் கூறினீர்கள் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது என்று சொன்னால்,
அதாவது இனி ஒரு தடவை நீங்கள் தாக்கினால் நாங்கள் பதிலடி தருவோம் என்று கூறுகிறார். இது எவ்வளவு சீரியஸாக அமெரிக்கா அதை உள்வாங்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அமெரிக்காவுக்கு அதுன்ற உண்மைத்தன்மை தெரியும். எனவேதான் அமெரிக்கா தான் தாக்கினாலும் உடனடியாகவே கூறுகிறது, ஐயோ அது போர் நிறுத்தத்தை நாங்கள் மீறவில்லை, போர் நிறுத்தம் இருக்கின்றது, நட்பு ரீதியான தாக்குதல் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஈரானும் சொல்வதை செய்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் ஈரான் கப்பலை தாக்கினால் அவர்கள் UAE அல்லது ஓமான் கடலில் இருக்கிற கப்பல்களை தாக்கி கொண்டுதான் அமெரிக்காவின் நாசாரி டிஸ்ட்ரோயர் கப்பல்களை கூட 3 கப்பல்களை அவர்கள் குறிவைத்து தாக்கி இருந்தார்கள். ஹார்முஸ் நீரிணையை இன்று வரையிலும் இவர்களால் திறக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. அதாவது அதாவது அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் முன்னாள் அதிகாரி ஏரோன் டேவிட் மில்லர் தெரிவித்திருக்கிறார் என்னன்னு சொன்னால், 3 மாதங்களாக ஈரான் தாக்கு பிடித்து விட்டது. எனவே இன்று இந்த போரை அமெரிக்கா நிறுத்தினால் கூட இதில் வெற்றியாளர்களாக ஈரான் தான் இருக்கும் என்றும், அதை மட்டுமல்லாது ஈரானிடம் ஏவுகணைகள் தாராளமாக இருக்கின்றன, தாக்குதல் வலிமையும் தாராளமாக இருக்கின்றது. எனவேதான் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையை விரைவாக முடிக்க வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு விரைவாக செல்ல வேண்டும் என்பதில் ஈரான் அக்கறையற்று இருப்பதற்குரிய காரணமும் அதுதான் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்ப நீங்கள் கூறினீர்கள், இந்த ஈரான் தான் இந்த போரில் வெற்றியாளராக பார்க்கப்படும் என்று பலர் கூறியதை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விடயம் கூறினீர்கள், அதை நான் தொடர்ந்து அதை தொடர்பாக உங்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். சரியான தருணம் என்று நம்புகிறேன். அதான் நீங்கள் கூறினீர்கள், இந்த அமெரிக்காவில் உள்ள துறைசார் நிபுணர்கள் அமெரிக்காவுடைய இந்த மேலாண்மையை முறித்து விட்டது என்று நீங்கள் கூறினீர்கள் இல்லையா? அப்பொழுது கூறும் பொழுது நான் யோசித்தேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் அல்லது 1.5 ஆண்டுகளாக இந்த உலக ஒழுங்கில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மாற்றங்கள் ஊடாக இந்த பல்முனைவாக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப பாருங்கள், இன்று கூட எக்வடோர் கொலம்பியாவோடு பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்குள் வரி ஏற்றுவதும் பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பல நாடுகள் தனித்தனியாக முன்னர் போல் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகளை சுத்தி திரியாமல் தங்கள் பாட்டில் தங்கள் நாடுகளுடைய நலன் கருதி செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப இந்த அமெரிக்காவுடைய மேலாண்மையை அதை முறித்து விட்டிருக்கின்ற என்றால், இப்ப நான் கூறிய உலக ஒழுங்கில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இந்த போர் இறுதி சவப்பட்டியில் இறுதி ஆணியை அடித்திருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் சொல்வது போலதான். அதாவது உலக ஒழுங்கு மாறிவிட்டது. இப்போது அந்த ஈரான் போர் அமெரிக்காவின் வல்லாண்மையை கடுமையாக ஒரு கேள்விக்குறியாக்கி விட்டது. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கடைசியாக அதாவது ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற நடவடிக்கையாக இருக்கலாம், அல்லது கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலாக இருக்கலாம். சவுதி அரேபியா மற்றது ஓமான் ஆகிய நாடுகள் தங்கள் தளத்தை மூடிவிட்டன, அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டன. இப்பவும் கூட நீங்கள் பார்க்கலாம், வாஷிங்டனுக்கான சவுதி அரேபியாவின் முன்னாள் தூதர் துர்தி அல் ஹைசல் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நமக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு போரை தூண்டும் இஸ்ரேலின் திட்டம் வெற்றி பெற்றிருந்தால் இந்த பிராந்தியம் ஒரு நாசத்தில் மூழ்கி இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இஸ்ரேல் இந்த பிராந்தியத்தின் மீது தனது விருப்பத்தை திணிக்க முற்படுவதாகவும், நம்மை சுற்றியுள்ள ஒரே சாத்தியமாக இருக்கும் சவுதி அரேபியா தற்போது பாகிஸ்தானுடன் இணைந்து மோதலின் தீயை அணைப்பதிலும் பதற்றம் அதிகரிப்பதை தடுக்க உதவுவதிலும் பங்கேற்று வருகிறது என்று சொல்லியும், ஆனால் போரை தூண்டுபவர்கள் தங்கள் கூச்சலை தொடர்கிறார்கள் என்றும், மேலும் தங்கள் காலடியில் இருந்து தரை விரிப்பு நழுவுவதை அவர்கள் கவனிக்காமல் போகலாம் என்றும் கூறியிருக்கின்றார். நீங்கள் சொல்வது போலதான். ஏனென்று சொன்ன இதை இன்னும் ஒரு ஆய்வாளரும் கூறுகின்றார், மேற்குள்ள ஆய்வாளர்கள், இனிவரும் காலங்களில் அந்தந்த நாடுகள் தங்களுக்குள்ள பிரச்சனையை தாங்களே தீர்த்துக் கொள்ற ஒரு நிலைக்கு இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் தனக்கான பாதுகாப்பை தானே தேடிக்கொள்ள வேண்டும், வளைகுடா நாடுகள் தங்களுக்கான பாதுகாப்பை தாங்களே தேடிக்கொள்ள வேண்டும், இந்து சமுத்திர நாடுகள் பிராந்திய நாடுகள் தாங்களே பேசிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இனி உலக போலீஸ்காரர் என்றவர் ஒருவர் இருக்க மாட்டார் என்றதை இந்த ஈரான் போர் தெளிவாக உணர்த்தி விட்டதாக கூறப்படுகின்றது. அதைத்தான் இந்த பேராசிரியர் டேவிட் கிப்ஸும் கூறியிருந்தார். அதாவது இந்த 2 போரும் அமெரிக்காவின் மேலாண்மையை முறித்து விட்டது, அது இனி ஒரு காலமும் திரும்பி வராது என்றதை அவரும் தெரிவித்திருக்கிறார்.
மாற்றம் ஒன்றுதான் மாறாத இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இப்ப நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு முன்னதாக சுருக்கமாக 2 விடயங்களை பார்க்கலாம். இப்ப பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. ஈரானிலும் கூட விலைவாசிகள் அதிகரித்திருப்பதாக, பணவீக்கம் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரானில் வருவதற்கு ஓரளவுக்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால், அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் இப்பொழுது இருக்கின்ற நேரத்தில் போர் நிலைமைகளினால் விலைவாசி அதிகரிக்கலாம். ஆனா உலக நாடுகளில் எவ்வாறு இருக்கின்றது? இப்ப பெட்ரோலுடைய விலையை அமெரிக்காவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் திருப்தி இல்லை. மிகவும் ஒரு ஆத்திரத்தோடு இருப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றது. எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? உலக நாடுகள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இப்போது ப்ளூம்பெர்க் கூறியிருக்கின்றது. கிட்டத்தட்ட அதாவது இந்த மன்னிக்கவும், சவுதி அரேபியாவின் அரம்கோ இந்த தலைமை அதிகாரி ப்ளூம்பெர்க்கு கூறியிருக்கின்றார். அதாவது கிட்டத்தட்ட இந்த போரினால் ஏற்பட்ட உலகளாவிய விநியோக பற்றாக்குறை கடந்த 2 மாதங்களில் ஒரு 1 பில்லியன் பீப்பாய் பேரல் எண்ணெய் கிடைக்காமல் செய்திருக்கின்றது என்று சொல்லி, எரிசக்தி விநியோகம் மீண்டும் தொடங்கினாலும் இந்த அமைப்பை அதன் இயல்பு நிலைக்கு மீட்டெடுக்க கடுமையான காலம் செல்லும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதே சமயம் உலக நாடுகளில் இப்ப நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ 1000 விமான சேவை நிறுவனங்கள் தங்கள் விமான சேவையை குறைத்திருக்கின்றன, நிறுத்தி இருக்கின்றன. பல விமான சேவை, உள்ளூர் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் கடுமையாக ஐரோப்பா பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது தென்கொரியா பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது ஈரானுடன் பெருமளவான அவர்கள் பேசுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிரான்ஸ் கூட இப்போது தனது விமானம் தாங்கி கப்பலை ஹார்மூஸ் நீரிணைக்கு அனுப்பினாலும் அவர்கள் தாங்கள் ஒரு பேக்கப் கோஆர்டினேஷனுக்கு அனுப்புகிறமே தவிர தாங்கள் போரில் ஈடுபட போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஹார்மூஸை திறப்பதுதான் இப்போது எல்லோருடைய தலையாய பணியாயம் இருக்கின்றது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையாலும் அது முடியாது என்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்கள் அத்தனையையும் சீனாவும் ரஷ்யாவும் வீட்டோ பண்ணும் என்று கூறப்படுகின்றது. இதே நேரம் ட்ரம்பின் 2வது பதவிக்காலம் தொடங்கியதிலிருந்து, குறிப்பாக ஈரானுக்கு எதிரான சமீபத்திய அமெரிக்க போரின் போதும் அவரது சகாக்களின் செல்வ வளர்ச்சி குறித்து ஒரு அறிக்கையை அமெரிக்காவின் நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கின்றன. 2001ஆம் ஆண்டில் $1.7 பில்லியன் இருந்த ட்ரம்பின் சொத்து மதிப்பு 2025ஆம் ஆண்டில், அதாவது ஜனாதிபதி பதவி காலத்தில் 2.34 பில்லியனாக உயர்ந்திருப்பதாகவும் தற்போது 6.5 பில்லியனை எட்டியுள்ளது என்று சொல்லியும் அமெரிக்க ஊடக அறிக்கைகளின்படி, ஈரானுக்கு எதிரான சமீபத்திய அமெரிக்க போரின் போது ட்ரம்பினதும் அவரது சக கூட்டாளிகளினதும் சொத்து மதிப்பு 2.6 பில்லியனுக்கும் அதிகமாக இவர்கள் சம்பாதித்திருப்பதாகவும், இந்த தொகையில் ஒரு பகுதி பந்தயம் மற்றும் பங்கு சந்தை வாணிகம் ஊடாக பெறப்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் சவுதி அரேபியா குறைவான அளவு எண்ணெயை விற்றாலும் அந்த நிறுவனம் இந்த முறை லாபத்தை சம்பாதித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், குறைந்த எண்ணெயை அதிக விலையாக விற்றிருக்கிறார்கள். அதாவது 2 மடங்கு 3 மடங்கு விலைக்கு விற்றிருக்கிறார்கள். ஆக மொத்தத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுமக்கள் தான் விலையை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கான விலையை. ஆனால் இவர்களுக்கு அது விளங்கவில்லை. அது எல்லா நாட்டிலும் அரசியலில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இங்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், லோக்கல் கவுன்சில் எலெக்ஷன்ல ஆளும் கட்சி கிட்டத்தட்ட 1400 இடங்களை இழந்திருக்கின்றது, ரிவோம் இடம். தமிழக எலெக்ஷனாக பார்க்கலாம், ஒவ்வொரு நாடுகளை பார்க்கலாம். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால், இனி ஒரு சொலிட்டான மாற்றம் வேணும். முன்னே அரசியல்வாதிகள் வேறு இங்கே ஒரு கதை அங்கு ஒரு கதை கதைச்சு கொண்டு காலத்தை இழுத்தடித்துக் கொண்டிருப்பவர்களை அவர்கள் இப்போது நம்ப தயாராக இல்லை. முன்னேற் போல் ஏமாற்றுவது மிகவும் கடினமாகிவிட்டது என்றால், இப்பொழுது ஒரு சுருங்கிய உலகத்தில் தொழில்நுட்ப அந்த நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக நிறைய தகவலை அறியக்கூடியதாக இருக்கின்றது. சரி, நிகழ்ச்சி என்று கொண்டு போன்று நிறைவாக ஈரான் இஸ்ரேல் லெபனானுக்கு இடையிலான போர் நிறுத்தம், ஹிஸ்புல்லாக்களுடைய இந்த போர் நிறுத்தத்தினூடாக நிறைய தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க, போர் நிறுத்தம் என்று கூறுகிறார்கள், ஆனால் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக கிராமங்களிலிருந்து மக்களை வெளியேறுமாறு அச்சுறுத்தல் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதன் தொடர்ந்து லெபனான் நகரத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்து ஒரு பதில் தாக்குதல் கொடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா?
இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. தென் லெபனானில் இருக்கின்ற வைத்திய நிலையங்கள் இன்று தாக்கியிருக்கிறார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதில் ஒரு மருத்துவர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு ஆதரவளிப்பதற்காக ஈராக்கினுள் ஒரு இரகசியமான இராணுவ தளம் ஒன்றை இஸ்ரேல் உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் இளவரசர் சுல்தான் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அமெரிக்காவின் E-11A BANCN என்ற விமானம் வந்து ஈராக் பாலைவனத்தில் உள்ள அல் நுஹிப் என்ற இடத்தில் 4 நாட்களுக்கு முன்னர் இறங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லாக்களும் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் FPV என்ற ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்களை அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் நீங்களும் அந்த டேங்குகள் மீது அவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் டேங்கில் இருந்து அவர்கள் இறங்கி ஓடுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று இஸ்ரேலின் அயன் டோம் என்ற ஏவுகணை தொகுதியை இன்று தாக்கி இருக்கிறார்கள். இதுதான் முதல் தடவையாக அயன் டோமை அவர்கள் இந்த FPV ட்ரோனினால் தாக்கியிருப்பது. அதே சமயம் இஸ்ரேலின் அகண்ட இஸ்ரேல் என்ற திட்டத்தின் அடிப்படையில் லெபனான் மற்றும் சிரியாவை இஸ்ரேல் குறிவைக்கிறது என்று சொல்லியும் இஸ்ரேலிய ஆட்சியின் விரிவாக்க திட்டம் குறித்து எச்சரித்த ஹிஸ்புல்லாவின் அரசியல் உறுப்பினர் ஒருவர் டெல் அபீப் லெபனான் மற்றும் சிரியாவின் சில பகுதிகளை ஆக்கிரமிக்க முயல்கிறது என்றும், ஆனால் மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்பு நிலைமை திரும்புவதை எதிர்ப்பு அனுமதிக்காது என்றும், அதாவது இந்த மார்ச் 2க்கு முன்னர் இருந்த நிலைக்கு இஸ்ரேல் திரும்ப வேண்டும் என்பதை இஸ்ரேலுக்குள் உள்ளவர்களே அதை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேல் என்ன செய்தாலும் யாருமே ஒன்றும் கேட்க முடியாது. நாங்கள் தான் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள் என்று அவர்களுடைய அந்த இருமாப்போடு இருக்கின்ற நிலைமையை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. நன்றி அரசர்களே. இன்றும் கூட நிறைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்ததுமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி